அனைவருக்கும் வணக்கம். நான் கடவுளை பற்றின விஷயங்கள் நிறைய சொல்லிட்டு இருக்கிறேன், பேசிகிட்டு இருக்கிறேன். அது ஒரு சிலருக்கு புரியுது, அதை கேட்குறாங்க, கரெக்டான கருத்துக்கள் பதிவிடுறாங்க. ஒரு சிலர் அவங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது, நான் பேசுகிறது என்னன்னே அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அதனால் அவங்க புத்திக்கு என்ன தோணுதோ அதன்படி கருத்துக்களை பதிவிடுறாங்க. அதுக்கு நாம் ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம ஒரு கற்பனை கதைகளோ இல்லை ஏதோ ஒரு புராணங்களை படித்தோலாம் யாரும் இங்கே பேசிகிட்டு இருக்கல. சத்தியத்தின்படி உண்மையின்படி கடவுள் எனக்குள்ள ஒரு 18 வருஷமாக நடத்தப்பட்ட ஒரு பல யுத்தங்களுக்கு மத்தியில் நான் கடவுளை அறிஞ்சு கடவுளோட பேச்சை உணர்ந்து கடவுளோட சொல் கேட்டு அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நடந்து அவர் சொல்கிற வார்த்தைகளை தான் நான் வெளிப்படுத்திட்டு இருக்கிறேன். இது இப்போ உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். இன்னும் கொஞ்சம் காலம் போனதுக்கப்புறம் நான் சொல்கிற அத்தனை வார்த்தைகள் உண்மையாக இருக்கும், சத்தியமாக இருக்கும். அது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. காலம் கரிகாலம், கடைசி காலம், உபத்திர காலம், எல்லாரும் அடித்து நுறுக்கப்படுற காலங்கள். சரிங்களா? யாருமே ஒரு சிலர் நினைக்கிறாங்க மனிதன் தான் பெருசு, நாம் அதெல்லாம் கடவுள் என்ன இருக்குது, சாமி என்ன இருக்குது அப்படின்ற ஒரு ஏளனம் இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் உங்களோட வச்சுக்கோங்க. உங்களுக்கு நம்பிக்கைன்னா அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. என்னை நம்புகிறவங்களுக்கு, ஒரு உண்மையை நம்புகிறவங்களுக்கு, கடவுளை அறியணும்னு நினைக்கிறவங்களுக்கு, நல்ல வாழ்க்கை வேணுன்றவங்களுக்கு, சரிதான் ஆமாம் தான் இப்படி இருக்கலாம்னு நம்புகிற ஒருத்தவங்களுக்கு மட்டும்தான் அந்த பதிவு. சரிங்களா? அனாவசியமானவங்களுக்குலாம் அந்த பதிவு கிடையாது. பார்த்தா பாருங்கள், பார்க்கலன்னா தள்ளி விட்டு போங்க. சரிங்களா? நீங்கள் என் பதிவை பார்த்தோ இல்லை நான் பேசுகிறத கேட்டோ உங்களோட சொத்துல பாதியை நீங்கள் எனக்கு எழுதி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா? அவங்க சொத்து ஒன்றும் எழுதி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் உங்கள் பொழுதுபோக்குக்காக ஒரு யூடியூப்குள்ளே வாரீங்க, விஷயங்களை பார்க்குறீங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பாருங்கள், பிடிக்காத விஷயங்களை தள்ளிவிட்டு போயிருங்க. அதுக்காக ஒருத்தவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு பல வருஷங்களை கஷ்டப்பட்டு உண்மையான கடவுளை அறிஞ்சு புரிஞ்சு நான் எவ்வளோ ஒரு உபத்திரத்தில் வாழ்கிறேன், எப்படி வாழ்கிறேன், எந்த சத்தியத்தின்படி வாழ்கிறேன்றது கடவுள் ஒருத்தருக்கு தான் தெரியும். சரிங்களா? அப்படி இருக்கிற கடவுளுக்கு உண்மையாக இருக்கிற கடவுளுக்கு தான் நான் உண்மையாக இருக்கிறேன், வேறு யாருக்கும் உண்மை கிடையாது. கடவுளுக்கு உண்மையாக இருந்து அவரோட பேச்சை கேட்டு அவர் சொல்ல கேட்டு இந்த உலகத்தை மாற்றணும், மக்கள் தேர்த்தணும், மக்களுக்கு நல்வழி காட்டணும். நிறைய கஷ்டத்தில் மாட்டிருக்காங்க, பாவத்தில் மாட்டிருக்காங்க, அவங்களுக்குலாம் விமோசனம் கொடுக்கணும்னு கடவுள் என் மூலியமாக சொல்கிற ஒரு விஷயங்களை தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? இதில் நீங்கள் கேட்டால் கேளுங்க, கேட்கலையா பேசாமல் நீங்கள் அடுத்த உங்களுக்கு என்ன பிடிக்குதோ, என்ன ஆர்டர் பிடிக்குதோ, என்ன பாடல் பிடிக்குதோ அதை போய் நீங்கள் பாருங்கள். அதை நான் எதுவும் சொல்ல போகல. அதே மாதிரி என் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் எனக்கு உங்கள் சொத்துக்களை எழுதி கொடுக்க போகிறது கிடையாது. சரிங்களா? உங்கள் வேலை ஏதோ அதை பாருங்கள், பிடிக்கலையா போயிருங்க. கடவுளை பற்றி அறிஞ்சு புரிஞ்சு கஷ்டப்படுறவங்க எவ்வளவோ விஷயங்கள் ரொம்ப கஷ்டத்தையவே அனுபவிச்சு விடியலே இல்லாமல் கடவுளை தேடிட்டு இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு தான் நான் பதிவு பண்ணிட்டு இருக்கிறேன். சரிங்களா? அவங்களுக்கு தான் விஷயங்களை சொல்லிட்டு இருக்கிறேன். ஆவிபூர்வமாக என்ன நடந்தது, ஏது நடக்குது, கடவுள்னா என்ன, யார், எப்படி எப்படி நம்ம மாற்றப்பட்டிருக்கோம், எப்படி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம், எதன் மூலியமாக நம்ம கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற பத்திர பதிவுகள் நான் மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்கிறேன். இன்னும் நிறையா சொல்லுவேன். சரிங்களா? இன்னும் காலம் வரப்போகிற காலங்களில் நிறைய உபத்திரங்கள் இருக்குது, நிறைய கஷ்டங்கள் இருக்குது. அதுலேருந்து எப்படி தப்பி பிழைக்கிறது, பாவத்திலிருந்து எப்படி விடுதலை ஆகுறது அப்படின்ற பதிவுகள் கடவுள் சொல்ல சொல்ல நான் பேசிட்டு சொல்லிட்டு இருக்கிறேன். சரிங்களா? எல்லாருமே நான் மட்டும் கடவுளோட பேச முடியாது, நான் மட்டும்தான் பேச முடியுன்றது நினைக்காதீங்க. எல்லாருக்குள்ளேயும் கடவுள் இருக்காரு, எல்லாருக்குள்ளேயும் கடவுள். என்னது ஓடுற பாம்புலேருந்து பூச்சியிலேருந்து பள்ளியிலேருந்து நிற்கிற பூச்செடியோ கொடியோ மரம் செடியோ மனிதனோ எல்லாருக்குள்ளேயும் கடவுளோட படைப்புகள் தான் இருக்குது, கடவுளோட செயல்பாடு தான் இருக்குது. கடவுள் இன்றி ஒரு அணுவும் அசையாது. புரியுதுங்களா? கடவுள் இன்றி ஒரு அணுவும் அசையாது. கடவுளால் மட்டும்தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நீங்கள் படித்து பெரிய மேதையாக இருக்கலாம், பெரிய அறிவாளியாக இருக்கலாம், பெரிய விஞ்ஞானி இருக்கலாம், ஒரு எளியப்பட்ட கண்டுபிடிச்சிருக்கலாம், யாரை கண்டுபிடிச்சிருக்கலாம், எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கலாம். அந்த அறிவை கொடுக்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது கடவுள் தான். சரிங்களா? கடவுள் இன்றி உங்களால் ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியாது. நீங்கள் இல்லைன்னு சொல்லலாம், நான் இருக்குன்னு சொல்லுவேன். சரிங்களா? நீங்கள் காட்டுன்னு சொல்லலாம், காட்டுற காலம் கண்டிப்பாக வரும். சரிங்களா? கடவுளை காட்டுற காலம், கடவுளை உணர்கிற காலம் கண்டிப்பாக வரும். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஆயத்தமாக இருக்கணும். நீங்கள் தெளிவுபடுத்தி கடவுளை அறிகிற ஞானத்தை புரிஞ்சு எல்லாருக்குள்ளேயும் கடவுள் இருப்பார், எல்லாருக்குள்ளேயும் பேசுவார். கண்டிப்பாக நம்ம உண்மையாக கடவுளை வேண்டுறவங்க நிறைய கஷ்டப்படுறவங்க, கஷ்டம்னாலும் கஷ்டம் சொல்ல முடியாத கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. தப்பி பிழைக்கவே முடியாத அளவுக்கான கஷ்டங்கள் இருக்குது. அவங்கள சூழ்ந்து இருக்கும், என்ன செய்யறதுன்னு கூட தெரியாமல் இருப்பாங்க. இந்த பதிவை நீங்கள் பார்க்குறவங்க எவ்வளோ பெரிய கஷ்டக்காரமாக இருந்தாலும் சரி, உங்களால் எதுவுமே செய்ய முடியாதுன்ற சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எங்கேயும் போய் எதையும் தேடாதீங்க. அங்கே போய் பார்த்துருவோமா, இங்கே போய் பார்த்துருவோமா, ஜோசியம் பார்த்துருவோமா,
ஏதாவது ஒரு இது செஞ்சிட மாட்டோமா, எப்படியாவது நம்ம குடும்பத்தை காப்பாற்றிட மாட்டோமா, நம்ம குடும்பத்தை ரன் பண்ணிட மாட்டோமா, நம்ம எல்லாருமே அடப்பட்டு போனோம், எல்லாரும் உடம்பு முடியாமல் உள்ளே உட்காந்து போனோம், நம்மளால் வெளியே ஓட முடியல, பிஸ்னஸ் லாஸ் ஆயிடுச்சு, பிஸ்னஸ் ஓடலை. இப்படி அடப்பட்டு இருக்கிற எல்லாருக்கும் நான் சொல்கிறேன் ஒரே பதில் அதுதான், உங்களுக்குள்ள ஒரு கடவுள் இருக்கார், உங்களுக்குள்ள சத்தியம் இருக்குது, உங்களுக்குள்ள ஒரு உண்மை இருக்குது, உண்மையான கடவுள் உங்களுக்குள்ள இருக்கார். நீங்கள் அவரை அறிகிற ஞானத்தை பெறுங்க. சரிங்களா? கடவுளே நீங்கள் எதையுமே வேண்டாதீங்க, எதையுமே கேட்காதீங்க, உங்களுக்குள்ள இருக்கிற கடவுள்கிட்ட வேண்டுங்க. டெய்லி ஒரு 1/2 மணி நேரம் கடவுளை எனக்கு இதுலேருந்து விடுதலை கொடு, இதுலேருந்து விடுதலை கொடு, எதையுமே மதியில் வைக்காதீங்க. கடவுள் அப்படின்ற அந்த ஒரு சொல்ல மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. எனக்கு இதுலேருந்து விடுதலை வேணும், விடுதலை வேணும். எல்லாரும் சொல்லிகிட்டே இருங்க, யாராக இருந்தாலும் சரி சொல்லுங்க. அது கொஞ்ச காலத்தில் அது எப்படி மாறி போகுதுன்றதை மட்டும் நீங்கள் பாருங்கள். அது கொஞ்ச நாளில் மாறி போயிடும். உங்களுக்குள்ள அந்த வழிகாட்டுதல் கண்டிப்பாக வரும். நீங்கள் கடவுளை உணரும் போது கண்டிப்பாக அந்த வழிகாட்டுதலை நீங்கள் உணர ஆரம்பிச்சிருவீங்க. நிறைய நம்மளை சுற்றி நம்ம உண்மையை அறியணுங்க. சும்மா ஏனோத்தாலும் பேசக்கூடாது. சரியா? வாய்க்கு வந்ததெல்லாம், வார்த்தை வருதுன்றதுக்காக வாய்க்கு வந்ததெல்லாம் நம்ம பேசக்கூடாது. சிந்திக்கணும். இது உண்மையாக இருக்க மாதிரி சத்தியமாக இருக்குமான்றதை சிந்திக்கணும். பயமில்லாத வாழ்க்கை வாழக்கூடாது. சரிங்களா? உங்களுக்கு எப்போதும் கடவுள் பயம் இருக்கணும். சரிங்களா? கடவுள் பயம் இருந்துக்கிட்டே இருக்கணும். நம்ம கடவுள் நம்மளை பார்க்குறாரு, நம்மளை கவனிச்சிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்ற ஒரு பயம் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் செய்கிற தவறுகள் தடைப்பட்டு போகும். நீங்கள் சரியான முறையில் போக முடியும். யார் இருக்கா, யார் பார்க்குறா, என்ன இதெல்லாம் ஊசுத்தனமாக இருக்குது, என்ன முற்றத்தனமாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவ்வளோதான். உங்களுக்கு கடவுள் பார்க்கவும் மாட்டார், ஏன்னு கேட்கவும் மாட்டார். நீங்கள் உங்கள் சுய சிந்தனையில் வாழ்ந்துக்கலாம். சுய சிந்தனையில் வாழ்கிறதுனால தான் இன்றைக்கி நம்ம எவ்வளவோ கஷ்டங்களுக்கு மாட்டிக்கிட்டோம். கடவுள் நம்மளுக்கு சிந்திக்கிற தன்மையும் சுயமாக உனக்கு என்ன வேணுன்றதை தெரிஞ்சு வாழ்ந்துக்கோன்னு சொன்னதுனால தான் இன்றைக்கி நம்ம வாழ்க்கை மாறி போய் ரொம்ப கஷ்டத்தில் மாட்டி கிடக்கிறோம். சரிங்களா? அதனால் நீங்கள் சுய சிந்தனையில் நான் தான் பெரிய ஆள், நான் தான் பெரிய ஆள், என்னால் தான் எல்லாம் முடியும் நீங்கள் நினச்சிக்க தாராளமாக போயுங்க. சரிங்களா? அதை கடவுள் ஏன்னு கூட கேட்க மாட்டார். பரவாயில்ல நீ போப்பாட்டுருவார். கட்டுப்பட்டு கடவுளுக்கு கட்டுப்பட்டு உண்மையாக கட்டுப்பட்டு வாழ்ந்தோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு கடவுள் அங்கங்கே ஆலோசனை கொடுத்துட்டே இருப்பார். நம்ம புத்தியில் நிற்கும். இதை செய்யாத, இதை பண்ணு, இதை செய்யாத, இதை பண்ணு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சரிங்களா? சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் எங்கள் வீட்டு மாடியில் குடியிருக்கிறோம். கீழே கடை இருக்குது, பலசர கடை ஒரு கடை இருக்குது. அங்கே போய் ஜாமான் வாங்கிட்டு வர போகும்போது கடை அந்த கடை எப்போ பார்த்தாலும் ரஸ்ஸாக இருக்கும். ஒரு 10 பேர் எடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அந்த கடையில் அவசர அவசரமாக தான் அந்த பொருட்கள் வாங்க முடியும். அன்றைக்கி நானும் அப்படித்தான் ஒரு 1/2 லிட்டர் பால், 1/2 லிட்டர் தயிர், இந்த மாதிரி நான் நிறையா பொருள் வாங்கி அவசரமாக அள்ளி போட்டு கணக்கு முடிச்சுட்டு எல்லாத்தையும் அள்ளி போட்டு குடிக்கல போட்டு நான் வந்துட்டேன். அப்போ என் பக்கத்தில் இருந்த ஒருத்தவங்க ஒரு 1/2 லிட்டர் பால் கேட்டுருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு 1/2 லிட்டர் பால் வச்சுருப்பாங்களுக்கு. நான் அதை கவனிக்காமல் எல்லாத்தையும் அள்ளி போட்டுக்கிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு எல்லா பொருளையும் எடுத்து வச்சுட்டு கடைசியாக ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் பாலை போடும்போது பார்க்குறேன் எக்ஸ்ட்ரா ஒரு பால் இருக்குது. அந்த பாலை என்ன செய்கிறேன், இறங்கி இனிமேல் நம்ம போக முடியாது, கால் வலிக்குது, நம்ம அடுத்த தடவை நம்ம போகும்போது அதுக்கான காசை கொடுத்துருவோம் அப்படின்னு நினச்சிட்டு அது ஃப்ரிட்ஜில் போடுறதுக்காக அந்த பாலை கொண்டு போய் போட போகிறேன். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஈ உருவத்தில் வெள்ளை கலரில் மண்டை, அந்த ஈ மண்டை மாதிரி இருக்குது, ரெக்கை நல்ல வெள்ளை ரெக்கை, அப்படி வச்சு என் தலைக்கு மேலே சுற்றுது. கிறுக்கிறுன்னு சுற்றிக்கிட்டே சொல்லுது. அதாவது அந்த மாதிரி உருவம் சுற்றலை, எனக்கு கண்ணுக்கு அந்த மனக்கண்ணுக்கு அது தெரியுது. சுற்றிட்டே சொல்லுது, பால் எடுத்துகிட்டு போ, பால் எடுத்துகிட்டு போ, பால் எடுத்துகிட்டு போ, பால் எடுத்துகிட்டு போன்னு சொல்லுது. அதை மட்டும் தான் சொல்லிகிட்டே இருக்குது. அது ஒரு விதமான ஒரு என்னமோ சொல்லுவாங்க, இந்த தேவதூதர்கள் மாதிரி. அது ஒரு பச்சி, அது ஒரு பறவை, அங்கே இருக்கிற பறவைகள். அது நம்ம கண்ணுக்கு புலன்படாது, ஆனால் ஞானத்தில் தெரியுது. எடுத்துகிட்டு போன்னு சொல்லுது. என்னடா அது இப்படி சொல்லுதே சொல்லிட்டு நான் அந்த பாலை எடுத்துகிட்டு கீழே போயிட்டேன். கீழே போய் கரெக்டாக கொண்டு போய் அந்த பாலை வைக்கிறேன். அங்கே அந்த அம்மா, கடைக்காரம்மா சிசிடிவி கேமராவில் வச்சு என்னை பார்த்துட்ருக்குது. யார் இந்த பாலை எடுத்துகிட்டு போனான் அப்படின்னு சொல்லி சிசிடிவி கேமராவில் பார்த்துட்ருக்குது. நான் பார்த்துட்டு இந்தாங்க பாலை கூடைக்கில் தெரியாமல் எடுத்து போட்டு கொண்டு போயிட்டேன். இந்தாங்க பாலுன்னு சொல்லி அவங்கள்ட்ட பாலை கொடுத்துட்டேன். ஆமாங்க, நான் அதைத்தான் தேடிட்டு இருந்தேன் சிசிடிவி கேமராவில், யார் எடுத்து வந்துக்கல, ஒருத்தவங்களுக்கு வச்சே எடுத்துகிட்டு போயிட்டாங்க, அதைத்தான் பார்த்துட்டீங்கன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே அந்த அம்மா பாலத்துக்குள்ளே வச்சுக்கிறேன். இப்போ நான் அதை கொண்டு போகலைன்னா அது கண்டிப்பாக அதை பார்க்கும். பார்த்தவொடனேயும் அவங்களோட கேரக்டர் என்னன்னா உடனே அதை பற்றி கேட்டுருவாங்க, விறுவிறுன்னு வந்துடுவாங்க. அப்படி ஒரு கேரக்டர். சரி இவங்களை நம்புவோம் அப்படின்லாம் இருக்க மாட்டாங்க, நம்பாமல் டக்குட்ட முடியாந்துருவாங்க. அப்படி கேட்டுதான் அது எவ்வளோ ஒரு சங்கடம் யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம வேணும்னு எடுத்துகிட்டு வரல, தெரியாமல் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அது தெரியாமல் நடக்கிற தவறுகள் இது. அப்போ அதை கொண்டு போய் கொடுக்கறதுக்கான அந்த ஞானத்தை கொடுத்துச்சு. இப்போ நம்மளுக்கு அது ஒரு கௌரவமாக போயிடும். சரிங்களா? தெரியாமல் எடுத்துகிட்டு வந்தாலும் நம்ம கொண்டு போய் கொடுக்கும்போது அது கௌரவம் சரி அப்படின்ற மாதிரி ஆயிடும். அவங்க கேட்டு வந்தால் அது எவ்வளோ சங்கடமாக இருக்கும். இந்த மாதிரி தான் வாழ்க்கையில் நம்ம கடவுளை நம்பினோம்னா எங்கேயா நிறைய தேவ தூதர்கள், இந்த மாதிரி பட்டாம்பூச்சிகள் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, அப்படி பறக்கிற மாதிரியான சில வண்டுகள் இந்த மாதிரிலாம் இருக்கும். இதெல்லாம் அப்பப்போ எல்லாருக்குமே ஆலோசனை கொடுக்கும். எல்லாருக்கும் கொடுக்கும், எனக்குன்னு கிடையாது. நம்ம சத்தியத்தின்படி உண்மையின்படி நடந்தோம்னா கண்டிப்பாக நமக்கு
எல்லாமே வழிகாட்டும். நம்மளை சுற்றி எல்லா பட்சிகளும் வரும். நல்ல விதமாக இருந்தோம்னா, கடவுள் வழியில் நடந்தோம்னா நம்மளுக்கு கடவுள் எப்போது பாதுகாப்புக்கு தூதர்கள் அனுப்புவார். இந்த மாதிரி தவறுகள் செஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு அதுக்கான ஒரு பச்சைகளை அனுப்பி பேசிக்கிட்டே இருப்பார். இதை உணர்ற ஞானம் மட்டும்தான் உங்களுக்கு வேணும். சரிங்களா? ஆமாம், கடவுள் இருக்கான்றதை உணர்ந்தீங்கனாலே போதும். உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை அதுவாக தன்னால் ஓடிடும். இதுக்கு என்ன பண்ணணும், இதுக்கு என்ன பண்ணணும், இதுக்கு என்ன பண்ணணும், எல்லாத்துக்குமே ஒரு பாதை வழி சொல்லுவார். நம்ம தெரியாமல் மாட்டிக்கிட்டோம். சரிங்களா? பாவக்கடவுக்குள்ளே தெரியாமல் தான் மாட்டிக்கிட்டோம். நாம் உருவாக்கலை எதையுமே. தெரியாமல் நடந்த ஒரு விஷயத்தில் நம்ம மாட்டி சிக்கி சின்ன நம்ம ஆகிட்டு இருக்கிறோம். இப்போ கடவுளோட வருகை இருக்குது. கடவுளோட வருகை இப்போ எல்லாத்தையும் மாற்ற போகிறார். பாவம் இந்த அவர் ஒரு சிலருக்கு கொடுத்த பவர் தப்பாக யூஸ் பண்ணியிருந்தது, இதை எல்லாத்தையுமே கடவுள் ரிட்டர்ன் எடுத்துட்டு இப்போ என்னன்னா, நம்ம மனசில் அதெல்லாம் பார்த்து வாழ்ந்தோம் இல்லையா, அந்த ஒரு நம்பிக்கை மட்டும்தான் நமக்குள்ளே இருக்குது. வேறு எதுவுமே கிடையாது. பவரோ நம்மளை கொள்கிற பவரோ அந்த பவரோ எதுவும் கிடையாது. இதெல்லாம் கடவுள் கையில் எடுத்துட்டு கடவுளோட பார்வை நம்ம பூமிக்கில் வர ஆரம்பிச்சு. இதை நீங்கள் உணருங்க. இன்னும் போக 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 இதெல்லாம் மாற ஆரம்பிக்கும். நான் சொல்கிற வார்த்தைகள் மட்டும் தான் உண்மையாக இருக்கும். சரிங்களா? நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் உண்மையாக இருக்கும், அதுதான் சத்தியமாக இருக்கும். இன்னொரு 5 வருஷமாக 10 வருஷமாக கழிச்ச பாருங்கள், நான் சொன்ன வார்த்தை ஒரு புள்ளி கூட மாறாது. ஏன்னா நான் கடவுளோட சொல் கேட்டு நடக்கிறவன், கடவுள் சொல்லிப்பட நினைக்கிறவன். இன்றைக்கி நான் நினச்சேன்னா, நான் வாழணும்னு நினச்சேன்னா லட்சாதிபதி கோடீஸ்வரியாக இருந்திருக்கலாம். சரிங்களா? எந்த சாமி, எந்த தெய்வம், எந்த கெட்ட சக்தி, எந்த நல்ல சக்தி, எல்லா சக்தியும் என்கிட்ட பேசும். எல்லாமே பேசும். அது சொல்ல கேட்டு மக்களுக்கு நான் சேவை செய்ய ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்க. உனக்கு இது இருக்குது, இது எடு, இது இருக்குது, இது எடுன்னு சொல்லி நான் காசு இப்போ சம்பாதிக்க ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்க. பல லட்சம் பல கோடி எல்லா காசும் என் கணக்கில் தான் கிடக்கும். கடவுள் என்னை பிச்சைக்காரியாக தான் வச்சுக்கிறேன். பிச்சைக்காரி சொல்லு, நல்லது மட்டும் சொல்லு, நல்லது மட்டும் செய். உனக்கு சாப்பிட இன்னைக்கு ஆகாரம் இருக்கா, சாப்பிடு, அதோட நிப்பாட்டிக்கோ. தேவையில்லாத கொண்டு தலையை கொடுத்து பணம்ன்ற அந்த விஷயத்துக்கு நீ போகாத அப்படின்னு சொல்லி 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 என்னை பிச்சைக்காரியாக வச்சுக்கிறேன். உண்மையிலே நான் ஒரு பிச்சைக்காரி. ஓகேங்களா? யார்கிட்ட 10 பைசா வாங்க மாட்டேன், யார் கொடுத்தாலும் நிற்க மாட்டேன், யாரோட இதையும் பிடுங்கணும்னு நினைக்க மாட்டேன். என்னை கடவுள் உண்மையாக சத்தியமாக அழகாக கொண்டு போயிட்டு இருக்காரு. சரிங்களா? மக்களுக்கு சேவை செய்ய தான் நான் வந்திருக்கிறேன். மக்களுக்கு சேவை மட்டும்தான் நான் செஞ்சிட்ருக்கிறேன். புரியுதுங்களா? பணம் சம்பாதிக்கவோ இது பண்ணுறதுக்கோ ஆடப்படுறதுக்கோ பகட்டுக்கோலாம் நான் இப்போ இங்கே பேசிகிட்டு இருக்கிறேன். கடவுளோட வேலையை நான் செஞ்சுட்ருக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள் உலகம் மாறப்போகுது. உலகம் பயங்கர கெடுபிடிக்கல மாட்டப்போகுது. அதுலேருந்து சிக்கல் எடுக்கணும். அதுக்கு கடவுள் ஆலோசனை கொடுப்பாரு. அதை நான் மக்களுக்கு சொல்லுவேன். நல்ல மக்களாக இருக்கிறவங்க கேட்டு தெரிந்து தயவு செய்து கடவுளோட வாழ்க்கைக்குள்ள வந்துருக்கு. ஓகேங்களா? இல்லை நான் கேட்க மாட்டேன், நான் தான் பெரிய ஆளுன்றவங்க தயவு செய்து சத்தியமாக உங்களோட வாழ்க்கை நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களை யாரும் கட்டாயப்படுத்த மாட்டோம். கட்டாயப்படுத்தி ஐயா வாயா வாயான்னு கூப்பிட மாட்டேன். யாரையும் நம்புனா நம்புங்க, நம்பாதவங்களுக்கு நான் செய்ய முடியாது. ஓகேங்களா? நான் நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்குது. அடுத்தடுத்து என் வீடியோ பாருங்கள். நன்றி, வணக்கம்.